2013 துவக்கப்பட்ட அம்மா உணவகத்தில் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக பணியாற்றும் ஊழியர்கள். ஒரு ஷிஃப்ட்டுக்கு 4 பேர். காலை 5:30 மணி முதல் 1 மணி வரை ஒரு ஷிஃப்ட். 2வது ஷிஃப்ட் 1 மணி முதல் 9 மணி வரை. இதோ சார் 15 வருஷமா வேலை பண்றேன் சார். எங்களுக்கு அதே சம்பளம் தான், அம்மா குத்த சம்பளம் மாதிரி தான் கொடுக்குறாங்க. எங்களுக்கு எதுவுமே இல்லை சார். அடிபட்டாலும் காசு இல்லை, எதுவுமே எங்களுக்கு உதவி பண்ணது. அம்மா எப்போ போட்டாங்களோ அதே சம்பளம் தான் வேலை செய்கிறோம். இந்த சார் வந்து இப்போதான் 25 ரூபா, ஒரு வருஷமா தான் 25 ரூபா போட்டு தராரு. ஸ்டாலின் போட்டாங்க. அவ்வளோதான் சார். இதுக்கு மேல எங்களுக்கு ஒரு சார் வந்து எங்களுக்கு எதனா நல்லது பண்ணணும் சார். எங்களுக்கு அடிபட்டாலும் காசு இல்லை, எதுவுமே சாம்பார் ஊற்றிக்கலாம், வயிறு ஊண்டா, கிரண்ட்ல கை விட்டுக்கலாம், எதுவுமே கிடையாது சார். கை சொல்லு. வணக்கம் சார். அம்மா உணவகம் திறந்து வச்சது ரொம்ப நல்லது. ஏன்னா நாங்கள் வேலை எங்களுக்காக பெண்களுக்காக மகளிர் குழு வந்து நல்லா ஓப்பன் பண்ணி எங்களுக்கு செயல்படுத்துறாங்க. வேலைதான் நாங்க உழைக்கிறோம். எங்க பசங்களுக்கோ எங்களுக்கு நல்ல பெண்களுக்கு நல்ல வேலை கொடுத்துருக்காங்க. இல்லை, இந்த வேலையை வச்சுதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுன்னு இருக்கேன். 15 வருஷமா செய்யறேன். எங்களுக்கு ஒரு நாள் லீவு கூட கிடையாது. எங்களுக்கு லீவு கொடுக்கணும் சார். மாசத்துல 2 நாள் லீவு கொடுக்கணும் சார். இருந்தாலும் வந்து இங்க வேலை செய்யறேன். எங்களுக்கு ஒரு நாள் லீவு கிடையாது. எங்களுக்கு சம்பளம் ஏற்றி தரணும். முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இருந்தாங்க மு.க. ஸ்டாலின் 25 ரூபாய் ஏற்றி கொடுத்தாங்க. அவங்களும் சரியா நல்லா பண்ணாங்க. நீங்களும் வந்து நீங்க இன்னும் நல்லா பண்ணணும். எங்களுக்கு சிஎம் இப்போ புதுசா வந்திருக்காங்க விஜய் முதலமைச்சர். அவர் கொஞ்சம் எங்களுக்கு அம்மா உனக்கு சரி பண்ணி நல்லா சம்பளம் ஏற்றி கொடுத்தா ரொம்ப நன்றி. கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து, தண்ணி எல்லாம் நல்லா பார்த்து கொடுக்கணும் சார். வாட்டர் தண்ணி தான், தண்ணியும் கொஞ்சம் நல்லா இல்லை சார். தண்ணி எல்லாம் நல்லா பண்ணி கொடுக்கணும். நல்லா செயல்படுத்தி முதலமைச்சர் நல்லா பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு சார். ஐட்டங்கள்லாம் நல்லா மாற்றி கொடுத்தா நல்லா இருக்கும் சார். நவீன உபகரணங்கள் தேவை. மேலும் உணவுப் பொருட்களின் தரத்தை கூட்டுவதற்கான வசதிகளும் உணவுப் பொருளுக்கான தண்ணீர் வசதிகளையும் அரசு செய்து தர வேண்டும் என்று அம்மா உணவக ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுவரை எங்களுக்கு சம்பள உயர்வே கிடையாது. 14 வருடங்களாக ஒரே சம்பளம். கடந்த ஆட்சியில் 25 ரூபாய் உயர்த்தி கொடுக்கப்பட்ட நிலையில் கொரோனா காலத்தில் கூட எங்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று அவர்கள் வருத்தம். ரெண்டு ஷிஃப்டா செய்யறோம் சார். காலையில் 5:30 மணிலேருந்து 1 மணி வரையும் ஒரு ஷிஃப்ட்டு, 1லேருந்து 9 மணி வரையும் 2வது ஷிஃப்ட்டு. காலையில் 4 பேர், சாயந்தரம் 4 பேர் வேலை செய்வோம். எங்களுக்கு சம்பளம் தான் சார், வேறு எதுவும் கிடையாது சார். ஆமாம், 2 ஷிஃப்ட்டு தான். மதியத்துலேருந்து இரவு வரையும். காலையில் 5:30 to 1 மணி, 1லேருந்து 9 மணி வரையும். ஆமாம், 2 ஷிஃப்ட்டு தான். 4 பேர் சார். 8 பேர். சார் வணக்கம் சார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இப்போ ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அம்மா உணவகத்தோட தரம் இன்னும் கூடுதலாக தரம் கூட்டி கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன சார்? ரொம்ப நல்லது, வரவேற்கிறோம். ரொம்ப நல்லா வரவேற்கிறோம். செக்யூரிட்டி ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் அம்மா உணவு தந்ததுலேருந்து நாங்கள் வந்து இங்கே சாப்பிட்டுக்கிறேன். நான் இது தரத்தை உயர்த்தி கொடுத்து அவங்க செம்மலுக்கு கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும். சாப்பாடு வெரைட்டிங்கெல்லாம் மாற்றிட்டு அவங்க செம்மலை ஏற்றி கொடுத்தாங்க நல்லா, எங்களுக்கு நல்லாயிருக்கும். அம்மா உணவகத்திலேருந்து நான் இது வரைக்கும் இங்கே தான் சாப்பிட்டுக்கிறேன். நான் சரி, என்ன சொல்லுங்கள்.